ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்க போகிற ரெசிபி பார்த்தோம்னா இன்ஸ்டன்ட் கேக் செய்ய போகிறோம். இந்த பாதாம் ட்ரிங்க்ஸ் வச்சு இது 100 கிராம் அளவு. அந்த பாதாம் மில்க் பவுடரை எடுத்துக்கிறேன். இதுலேயே சுகர்லாம் சேர்த்துருக்கிறதுனால நான் எதுவுமே சேர்க்கலை. அதே கப்பால் 3/4 கப்பு மைதா எடுத்துக்கிறேன். அதே கப்பால் 50 கிராம் பட்டர் எடுத்துக்கிறேன். பாதி கப் எடுத்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் கலந்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். முதல்ல இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதோட அதே கப்பால் 1/2 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு இட்லி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இப்போ இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா, அப்புறம் லெமன் ஒரு 2 ட்ராப்ஸ் ஊற்றிக்கிறேன். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போது ஏற்கனவே ட்ரேயில் பட்டர் பேப்பர் வச்சுருக்கேன். இப்போ இதில் இதை ஊற்றிக்கலாம். இதில் பாதாம் நல்லா சாப் பண்ணிவிட்டு அதை டாப்பிங் பண்ணிக்கிறேன். இப்போ இது அடிகனமான பாத்திரத்தில் வச்சுட்டு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அப்புறமா சிம்மில் வச்சுட்டு ஒரு 45 மினிட்ஸ் சென்று எடுக்கணும். இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா பேக் ஆகிடுச்சு. நல்லா ஃப்ளஃபியாகவும் இருக்குது. எக்கு எதுவுமே சேர்க்காம. இப்போ இது ஒரு 10 மினிட்ஸ் ஆற விட்டுட்டு எடுக்கணும். அப்போ தான் கரெக்டாக செட் ஆகி வரும். பேப்பர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. நல்லா சாஃப்டான பாதாம் கேக்கு, கேசர் பாதாம் கேக்கு. பட் சாஃப்டாகவும் இருக்குது, நல்லா டேஸ்டியாகவும் இருக்குது. நல்லா ஸ்பான்ச்சியாக இருக்குது. வீடியோ லைக் பண்ணிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.